தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 7வது வாக்கியம், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். அப்போ இங்கே தெய்வம் சொல்கிற வார்த்தை, விண்ணரசை பற்றி நீங்கள் பறைசாற்றுங்கள். இந்த விண்ணரசு என்பது யார்? இயேசு கிறிஸ்து. எப்படி அது இயேசு கிறிஸ்துவ மாறுகின்றார்? நமக்கு தெரியும், ரோமியருக்கு திரும்ப 14ஆம் அதிகாரம் 17 வாக்கியத்தில், இறையாட்சி என்பது வேறு எதுவும் இல்லை, நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூயாவி வழியாக வருகின்ற நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும். இதான். அப்போது விண்ணரசு என்பது நீதி. அது நீதி என்பது யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ உண்மையான நீதி என்பது என்ன? யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம் என்னவென்று, இது தந்தையின் விருப்பத்தை யார் நிறைவேற்றுகிறாரோ அதுதான் உண்மையான நீதி. அப்படி என்றால் இயேசு யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார்? தந்தையின் விருப்பத்தை. அப்போ நீதி என்பது யார்? இயேசு கிறிஸ்து. அங்கே நாம் பார்க்கின்றோம். அமைதி என்பது யார்? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிற வார்த்தை, நான் தருகின்ற அமைதி உலகம் தருவதல்ல. அப்படி என்றால் அமைதி என்பது யார்? இயேசு கிறிஸ்து. மூன்றாவது நாம் பார்க்கணும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது யார்? இயேசு கிறிஸ்து. எப்படி? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 10-11, என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் மகிழ்ச்சி உங்களில் நிலைத்திருக்கும். அப்போ இயேசு அந்த கட்டளை கடைபிடிக்கும், அது அன்பின் கட்டளை. அப்போ அன்பின் கட்டளைகளை நான் கடைபிடித்து வாழ்கிற சமயத்தில் உண்மையான மகிழ்ச்சி எனக்கு வரும். அப்போ இறையாட்சி என்பது வேறு யாரும் அல்ல, விண்ணரசு என்பது வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் அந்த விண்ணரசு. அந்த விண்ணரசை பற்றி நான் எடுத்து சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்து பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்வதில்லை, கணவன் மனைவிக்கு இயேசுவை பற்றி சொல்வதில்லை, மனைவி கணவனுக்கு இயேசு பற்றி சொல்வதில்லை. அப்போ சமுதாயத்தில் இயேசு பற்றி சொல்லாத காரணத்தினால் இயேசு அறிவு என்பது இல்லை, இயேசு அறிவு இல்லாத காரணத்தினால் இயேசு அனுபவம் என்பது இல்லை, பலிப்படத்தில் இயேசு கிறிஸ்து தான் கடந்து வருகிறார் என்ற உணர்வு அங்கு இல்லை, பாவ சங்கத்தினத்தில் இயேசு அங்கு அமர்ந்து என்னை மன்னிக்கின்றார் என்ற உணர்வு அங்கு இல்லை, குடும்பத்தில் குடும்ப ஜெபம் நாமாலை நாம் செய்கின்ற பொழுது தெய்வம் அங்கு இருக்கின்றார் என்ற உணர்வு அங்கு இல்லை. காரணம் அறிவில்லாத காரணத்தினால் நடக்கிற காரியங்கள். அப்போ இயேசுவை பற்றி அறிவு இருக்க வேண்டும் என்றால் அந்த மகன் அந்த மகள் இறை வார்த்தையை படிக்கின்ற மகனாக மகளாக மாற வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்தில் நாம் அனைவரும் பைபிள் படிப்போம், இறை வார்த்தையை படிப்போம், தியானிப்போம், அதை வாழ்க்கையில் பிரதிபலிக்க முயற்சி எடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, வார்த்தைக்கு 1ஆம் ஸ்தானம் கொடுத்து அந்த வார்த்தை வழியாகவே தெய்வ அனுபவம் பெற எங்கள் கிருபையை தந்துள்ளோம். உன்னை பற்றி எடுத்து சொல்ல கிருபையை எங்களுக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.